திடீர்னு எங்கள் அப்பா எழுப்பினார். என்னப்பா கேட்டால் எந்திரா கீரை கொடுங்கன்னாரு. சரி விடிஞ்சிருச்சு போல அப்படின்னு வந்து பார்த்தா மணி 4:30. சரி வெளியே இருந்துச்சு பார்த்தா சரியான குளிர். சரி குளிர்லாம் பார்த்தா நம்ம குடும்பம் கட்டு போயிருந்து கீரை பிடுங்க ஆரம்பிச்சாச்சு. இங்கே வந்து பார்த்தா சரியான பனி தண்ணி கையில் பாருங்க. கொஞ்சம் நேரத்தில் கை காலெலாம் செயல் எழுந்த மாதிரி ஆகிப்போச்சு. சரி சரின்னு பிடிங்கி அதுக்கப்புறம் அப்பா அம்மா வந்துட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து பிடுங்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் பிடிங்கி முடிச்சுட்டேன். பார்த்தா கரெக்டாக 5:51 கிட்ட ஆயிடுச்சு. சரி அப்புறம் பிடுங்கின கீரை அப்புறம் அள்ள ஆரம்பிச்சிட்டேன். அள்ளி பவுல் அடைஞ்சிக்கிட்டே இருந்தேன். ஒரு பக்கம் பார்த்தா குளிர ஆட்டுது, ஒரு பக்கம் விடிஞ்சு வேற வந்துக்கிட்டு இருக்கு. பூரா கீரை சமைச்சிட்டு வாழேன்னு வேகமாக வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி ஒரு வழியாக அடைஞ்சி ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பா வர சொல்லி தூக்குங்கப்பான்னு சொல்லி தூக்கி இருட்டுக்குள்ள எந்த பக்கம் கால் வைக்கிறேன்னு தெரியாமல் 4 வெண்டியை போட்டு ஏறி முடிச்சு நகட்டிட்டு போனேன். எங்கள் அப்பா டேய் கீழே பார்த்து போடா வெண்டி போகிறான் சாக போகுது லூசு பயிலேன்னு திட்டினாரு. நான் கீரை பிடிங்கி முடிச்சுட்டு பார்த்தா விடிஞ்சிருச்சுங்க. சரி தண்ணியில் வண்டியை அள்ளி கொட்டிட்டேன் அலசுறதுக்கு. அப்புறம் எல்லாம் அலசி சேர்த்து அள்ளி முடிக்கும் போது ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக நினைச்சிருச்சு தொப்புன்னு. சரி என்ன பண்ணுற விடு குளிர ஆட்டினதோட தான் அள்ளியாந்து போட்டு பூரா அடைஞ்சி சாக்கில் அடைஞ்சி அப்பாவுக்கு தூக்கி வச்சு வண்டியில் ஏற்றி அவரை கேரியெல்லாம் மாட்டி பையை தூக்கி வச்சு அதில் மிச்சம் இருந்தெல்லாம் அடைஞ்சி பூரா அனுப்பி விட்டேன். கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும், ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்.